வெறும் தயிரை வச்சே செம்மையா ஒரு ரெசிபி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தயிரை வச்சு தயிர் சோறு மோர் குழம்பு மட்டும்தான் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதை பாருங்க, ஷாக் ஆயிருவீங்க. இதை செய்யறதுக்கு ரெண்டே பொருள் தாங்க வேணும். அரை கப் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கோங்க. அதை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இப்போ அடிச்சு எடுக்க போகிறோம். அடிச்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஸ்கரை வச்சோ இல்லை நல்லா சுத்தமான கைகளை வச்சோ நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. அடிக்கிறதுமே ஒரு டைரக்ஷனில் அடிக்கணும், திருப்பி அடிக்கக்கூடாது. நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்லேயே அடிச்சு எடுத்துக்கிறோம்னா அப்போ தான் நல்லா காற்று உள்ளே போகும், அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு புசு புசுன்னு நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் அப்படி பண்ணுறோம். ஸோ ஒரு புறமாகவே நல்லா அடிச்சு எடுத்ததுக்கப்புறமா அதில் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். அரிசி மாவு நம்ம இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாவு தான் நான் சேர்க்குறேன். ஸோ அரை கப்பு தயிருக்கு 1.5 கப் அரிசி மாவு பதம் கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா திரும்ப இந்த மாதிரி விஸ்கரை வச்சு அடிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஏன்னா நம்ம தயிர் அரை கப்பு தான் பயன்படுத்தியிருக்கோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதம் வர அளவுக்கு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். நம்ம போண்டாக்கு கிள்ளி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது இப்படியே செய்ய ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சமாக சீரகத்தூள், நுணுக்குன மிளகு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கைகளை வச்சு ஒரு சைடாகவே திரும்பவும் அடிச்சு எடுத்துக்கோங்க. அடிச்சு எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடிச்சு எடுத்தால் போதும். இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணி போண்டாக்கு கிள்ளி போடுற மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போடணும். அதுதான் இதில் டேஸ்ட்டே. ஆக்சுவலாக புனுகுலு மாதிரி தான் இது. அதனால் சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கோங்க. பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப் இருக்காது. அதனால தான் குட்டி குட்டியாக போடுறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடும்போது சாப்பிட்றதுக்கும் நல்லா சீடை மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா முறுமுறுன்னு வர்றதுக்கு அடுப்பை நல்லா மிதமாக வச்சு போடணும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் 2 விஷயம் தான் முக்கியமாக நோட் பண்ணணும். தயிர் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. அரை கப் தயிருக்கு மேலே எடுக்கக்கூடாது. அரை கப்புக்கு 1.5 கப்பு அரிசி மாவு போடணும். சோடா உப்புமே ஜஸ்ட் ஒரு 2 சிட்டிகை, இல்லாட்டினா 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் போடணும். அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா உருண்டை வந்து மேலே வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் உள்ள எண்ணெய் ஃபுல்லாக போயிடும். இதுதாங்க பக்குவம். இப்போ 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். தேங்காய் சட்னியோட சேர்த்து கொடுத்து பாருங்க. இன்னைக்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.